எவன் ஒருவன் உண்மையா இந்த 2 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைங்கள வந்து தப்பு செய்யறவனுங்களை என்ன பண்ணணும்? ஆனா 1000 பேர் இல்ல கோடான கோடி எதிர்க்க மெரினா பீச்சில் ஒருத்தன் தப்பு செய்யறானா அவனை எல்லா மக்கள் எதிர்க்க உடனே தூக்கு தொங்க விடணும். உங்க குறைகள் நிறையெல்லாம் ஏதி போடுங்க. அதுல நான் ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நிறைவேற்றினாரா? இல்ல அது இல்ல. ஏத்தவே இல்லையா? பேரு எழுதி போட்டு எல்லாம் பாத்துட்டாங்க. ஒரு பிள்ளைங்களுக்கு பட்டதாரிகளுக்கு வேலை தரேன்னு சொன்னாரு, தரல. என் வீட்லயும் ஒரு புள்ள, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கு, அதுவும் படிச்சிருக்கு. இவங்க வேலை கொடுப்பாங்கன்னு இறங்கி வேலை செய்திருக்கேன். அந்த ஐயாவுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், பாடுபட்டிருக்கேன். நான் வந்து போய் அந்த கவுன்சிலர் ஏரியா கிட்ட பேசுறேன். என் பொண்ணு படிச்சிருக்கு, எனக்கு வந்து யாரும் கிடையாது, புள்ள எல்லாம் கிடையாது, ஐயா தான் என் பொண்ணுக்காக ஒரு வேலை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு போய் அவங்களோட உறுப்பினர்களை நான் கேட்டதுக்கு அவங்க வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஆட்சியே முடிய போகுது, ஒத்த பொண்ணுக்கு வேலை வாங்கி தரல. வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, வீட்டுக்கு ஒரு பட்டதாரிகளுக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க. அதை நம்பி எல்லாமே நாங்க ஓட்டு போட்டோம், இறங்கி உள்ள வேலை செய்த எல்லாமே பார்த்தோம். எங்களுக்காக ஒண்ணுமே அவங்க செய்யல. என்ன 4 வருஷம் எங்க போனாங்க? 4 வருஷம் கழிச்சு 5வது வருஷம் தான் வந்து அந்த காசு இந்த காசுன்னு எங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதை நாங்க வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கிறோம். நாங்க இல்லைன்னா சொல்ல வரல சார். என்ன எங்களுக்கு உண்மையான வாழ்க்கை எங்களுக்கு யாருமே கொடுக்கல. எவன் ஒருவன் உண்மையா இந்த 2 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைங்கள வந்து தப்பு செய்யறவனுங்களை என்ன பண்ணணும்? நீங்க மறைமுகமா போலீஸ்ல இட்டுன்னு போய் நீங்க தூக்கு தண்டனை தரீங்களோ இல்ல பணம் வாங்கி விட்டுறீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனா 1000 பேர் இல்ல கோடான கோடி எதிர்க்க மெரினா பீச்சில் ஒருத்தன் தப்பு செய்யறானா அவனை எல்லா மக்கள் எதிர்க்க உடனே தூக்கு தொங்க விடணும். அப்ப அடுத்தவன் அந்த தப்பு செய்ய மாட்டான். 2 வயசு குழந்தை சார், 2 வயசு. அந்த குழந்தை என் வயிறா எரியுது டிவியில பார்க்கும்போது. எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த மாதிரி ஆட்சி வரக்கூடாதுன்ற நான். திமுக ஆட்சி உங்களுக்கு வேண்டாம்? திமுக தான் இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் குழந்தைங்க மேல கைய வைக்கிறவனுக்கு மெரினா பீச்சில தூக்கு உடுக்கப்படணும்னு சொல்லணும். அந்த மாதிரி சிஎம் எனக்கு வேணும். அந்த மாதிரி சிஎம் அந்த மாதிரி சிஎம் யாரு இப்ப தகுதி உள்ளவனா இருக்காங்க நினைக்கிறீங்க? தகுதி உள்ளவங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல என்ன ஒண்ணுன்னா ஒரு புள்ள ஒரு தப்பு பண்ணதுனால எதுவுமே நல்லா பேச முடியல. இல்லைன்னு வச்சுக்க, என் வீட்டு 30 ஓட்டு அவருக்கு தான். யார் தப்பு பண்ணது? தப்பு பண்ணாங்களா பண்ணலையா நம்மளுக்கு தெரியாது சார். அது ஆனா தப்புன்னு காட்டுறாங்க வெளி உலகத்துக்கு. உயிரா இருந்தோம், பாசமா இருக்கோம். இன்னைக்கும் எங்க விஜய் தான் உயிரை கொடுத்தோம். ஆனா எங்களுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு சார். அவர் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குது. அவ்வளவுதான். என்ன சொல்றதுன்னா, தமிழ்நாட்டை நல்லா பாத்துக்கிற ஒரு சிஎம் எங்களுக்கு வேணும். எங்க ஏழைங்களை பாத்துக்கணும், விவசாயிய பாத்துக்கணும், கடல் தொழிலாளிகளை பாத்துக்கணும், இல்ல கம்பெனில வேலை செய்யறவங்களை பாத்துக்கணும், எல்லாருமே பாத்துக்கணும் சார். மக்கள் என்னும் போது எல்லாமே மக்கள் தான். எல்லா மக்களும் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே மக்கள் தான். எல்லாரையும் காப்பாத்தினா பரவாயில்ல. வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, அப்படியே லைன்ல இருக்கா?